as usual நம்ம ஒரு great invocation சொல்லிக்கலாம். எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. மெதுவா inhale exhale பண்ணிக்கோங்க. உங்க தலைக்கு மேல ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் நினைச்சுக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. Make Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light, love, and power restore the plan on earth. நல்ல ஒரு புன்சிரிப்போட கண்ணை திறந்துக்கலாம். ஹலோ, வெல்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இரிட்டேஷன், த டிஸ்ட்ரக்டிவ் ஃபயர். சரியா? ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு டைப்பிங் எரர் ஆயிடுச்சு. நம்ம 12th பாயிண்ட் 13 பாயிண்ட்டை விட்டுட்டோம் டைப் பண்ணுறதுல. ஸோ நம்ம இன்னைக்கு அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னு ஒருக்க பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? அஜிடேஷன் ஆஃப் த ஆஸ்ட்ரல் பாடி, ஸ்ட்ரெஸ் ஆஃப் டெம்பர், ஹேட்ரட், டிஸ்லைக், continuous rejection of a person, group or idea produce irritation and imperil. Those who think that, fourth one, those who think that people are always taking advantage of them, they are always deceived by people or exploited by them. Fifth one, those who always want to see things done in their own way. Sixth one, thoughts of revenge and plans of destruction. Seventh one, complaining creates imperil. Eighth one, self-interest, self-sufficiency and self-satisfaction. Ninth one, criticism and gossip. 10th one, ingratitude. 11th one, a demanding, forcing, intolerant spirit. இது எல்லாமே என்ன பண்ணும்? நமக்குள்ள இரிட்டேஷன் இல்ல இம்பெரிலுங்கிற அந்த ஒரு பாய்சனை நமக்குள்ள உண்டு பண்ணிட்டு இருக்கு. இப்ப 12th பாயிண்ட் பார்க்க போறோம். 12th பாயிண்ட் என்னதுன்னா, an inferiority complex is another source of irritation. ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு பர்சன் அவரோட ஃபெயிலியர், அவரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நடந்த ஃபெயிலியர் பிளஸ் சில விஷயங்கள் அவரால் செய்ய முடியாம இருந்திருக்கலாம், அந்த மாதிரி விஷயத்தில் அந்த மாதிரி பீப்புள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்கள புட் டவுன் பண்ணிக்கிடுவாங்க. மற்றவங்கள பார்த்தோன்னே அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அதெல்லாம் நம்ம சொல்றோம். பட் உள்ளுக்குள்ள நம்ம அந்த மாதிரி இல்லையேங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இதெல்லாம் என்னதுன்னா அவங்களே நினைச்சுக்கிடுவாங்க. பட் நிஜமாவே பார்த்தோன்னா அவங்களும் அழகா தான் இருப்பாங்க. ஆனா என்ன, அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைனால அப்படி நினைச்சுக்கிடுவாங்க. இன்னும் சில பேரோட சக்சஸை பார்த்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்களாலதான் இதெல்லாம் முடியும், நம்மளாலலாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி, பிளஸ் அவங்களால எதனாலும் செஞ்சிருவாங்க, நம்மளால சில விஷயத்த செய்யவே முடியாதுன்னு சொல்லி அவங்களே என்ன செய்வாங்க, அவங்களோட அந்த தாழ்வு மனப்பான்மை அவங்களே அவங்கள புட் டவுன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டே இருக்கிறப்பயுமே தோற்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுவாங்க, அவங்க விரக்தி அடைஞ்சிருவாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அவ்வளவுதான், நம்மளால சக்சஸ் ஆகும். ஆக்சுவலா அங்க சக்சஸ் வேர்டே அவங்களுக்கு வராது. என்ன செஞ்சாலும் நான் ஃபெயிலியர் தான், எதை தொட்டாலும் தப்பாதான் போகுது அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. சில பேர் சொல்லுவாங்க, எதை தொட்டாலுமே தப்பா ஆகுது, யார்கிட்ட என்ன பேசினாலுமே பார்த்தாலும் நான் சாதாரணமா தான் பேசுறேன் ஆனா அதுவும் தப்பாகுதுன்னு. அப்ப அதெல்லாம் அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் அவங்க மேலே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போய் திடீர்னு ஒரு விரக்தியான ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. விரக்தியானா இப்ப நான் சொன்ன மாதிரி தான் இருப்பாங்க. எது மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்காது, எதுனாலுமே இவ்வளவுதான் என்னால முடியும், இதுக்கு மேல முடியாதுன்னு அவங்கள குறைச்சி மதிப்பிட்டுக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா,
ரொம்ப ரிஜெக்டிவ் ஆயிருவாங்க. ஒரு குரூப்ல போய் சேரணும் அப்படின்னா இல்ல நான் வரல சொல்லிடுவாங்க. பிளஸ் யாராவது அவங்களுக்கு சும்மா ஏதாவது சொல்லியிருந்தாலும் அவனுக்கு என்னை பிடிக்கல, அதனாலதான் என்னை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா பீப்புள் இருக்கிற இடத்துலயே நிறைய அந்த மாதிரி போறதுக்கே நிறைய அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்கள அப்படி போக விடாது. பிளஸ் அந்த மாதிரி போனாலும் அவங்களோட மற்றவங்களோட சுப்பீரியாரிட்டியை நம்மளால அதை பார்க்க முடியாதுன்னு இவங்களே அந்த மாதிரி இடத்துக்கு போறதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்கப்படும், நிறைய இடத்துல கொடுக்கப்படும். மேபி ஒரு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரோல உங்களுக்கு நீங்க செஞ்ச வேலைகளுக்காக கிடைக்கலாம், இல்ல ஒரு நல்ல அப்ரிசியேஷன் யார்ட்டாவது கிடைச்சாலும் நம்ம சம்டைம்ஸ் என்ன செஞ்சிருவோம்னா, அப்படியா நான் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லைங்க, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன்னு சொல்லுவோம். இன்னொன்னு இது நானுமே உணர்ந்திருக்கேன். இது ஆக்சுவலா இது இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நடந்தது. நம்மள ஒருத்தவங்க சொல்றாங்க, நல்லா ஸ்லிம் ஆயிட்டே போறீங்கன்னு அதை அக்செப்ட் பண்ணி அப்படியா தேங்க்யூ சோ மச் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் வரமாட்டேங்குது. நம்ம அதுக்குள்ள என்ன சொன்னோம், நான் குண்டாயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்னப்பா நீ மெலிஞ்சிட்டே போறேன்னு சொல்லுங்க. சோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியவே நம்மளால சில நேரம் அக்செப்ட் பண்ண முடியாம போகுது பாத்தீங்களா. அந்த மாதிரி நேரம் எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுக்கு இரிட்டேஷன் வர ஆரம்பிக்குமா. இப்ப எனக்கு அந்த அவேர்னஸ் வந்தது. ஓகே அவங்க நம்மள ஸ்லிம்மா ஆயிட்டே போறீங்கன்னு சொல்றப்போ அதையே என்னால அக்னாலேஜ் பண்ண முடியலன்னா நானே நமக்குள்ள என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் முந்திக்கு இப்ப வெயிட் போட்டுட்டே இருக்கேன்னு நினைச்சிட்டே இருக்கிறப்போ யாராவது இப்படி சொன்னோன்னே என்ன ஆகுது, நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கூட அக்செப்ட் நிஜமாவே இஃப் தட் இஸ் த ட்ரூத், நிஜமாவே அவங்க சொல்லியிருந்தா கூட நம்மளால அதை அப்ரிஷியேட் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்குள்ள அவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி பீப்புள் நம்மள நல்லது சொல்றது கூட நீங்களே யோசிச்சு பாருங்க, அதை அக்செப்ட் பண்றீங்களா. சில நேரம் நம்மகிட்ட இன்னைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா தெரியுறீங்கன்னா தேங்க்யூ சோ மச்னு அதை நம்ம அக்செப்ட் பண்றோமான்னு யோசிச்சு பாருங்க. அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு உடனே எதிர்த்து சொல்லுவோம், நான் இன்னைக்குதான் முகத்துல இதெல்லாம் எதுவுமே போடாம இருக்கேன், இன்னைக்கா நான் இப்படி இருக்கேன். சோ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் தான் என்ன ஆகுதுன்னா அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நல்ல விஷயத்த சொல்றாங்க, ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு நம்ம மாத்தியோ இல்ல நம்மளோட இன்ஃபீரியரா நம்மளை தாழ்ந்து நினைச்சுக்கிறப்போ நமக்குள்ள நிறைய இரிட்டேஷன் உண்டாகும். சோ நீங்க ஒவ்வொரு விஷயம் யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கனாலும் சரி, இல்ல நீங்களே உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கிற விஷயமும் எப்படி இருக்குங்கிறதுலயும் கவனிச்சு பாருங்க. சரியா, நம்மளுமே இவ்வளவு செஷன்ஸ் எடுக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு 2 வீக்ஸ் பேக் அவங்க சொன்னப்போ என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல. வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு அது தோணுச்சு, ஏன் நம்மளால அவங்க சொன்னதை அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு நல்ல விஷயம் தானே சொன்னாங்க, நல்லா ஸ்லிம்மா அழகாயிட்டே போறீங்கன்றது, அதை ஏன் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எப்படி இருக்கு, நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஓட்டி இருக்கு, தாழ்வு மனப்பான்மை இருக்கு. நீங்க இதை அக்செப்ட் பண்ணி 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 இன்னும் பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுவீங்கன்னா, நீங்க நிஜமாவே அவங்க உண்மை சொல்றாங்களோ இல்ல அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்றாங்களோ நிஜமாவே நம்ம அந்த அளவுக்கு அழகாவும் ஆயிடுவோம், இன்னும் நம்ம நிஜமாவும் ஸ்லிம்மாவும் ஆகும். சோ அந்த ரிஜெக்ஷன் மோடு, ஒரு நல்ல விஷயத்தை யாராவது நம்ம கிட்ட சொல்றப்ப கூட நமக்கு அந்த ஒரு அக்செப்ட் பண்ணாம அதை ரிஜெக்ட் பண்றோம் பாத்தீங்களா அந்த விஷயத்த, அது எல்லாமே எதனாலனா அந்த தாழ்வு மனப்பான்மையினாலதான். பிளஸ் இது இன்னும் அதிகமா ஆகுறப்ப நமக்கு என்ன ஆகுது, நம்மள அறியாம நமக்குள்ள இந்த இரிட்டேஷன் உண்டாகுது. சரிங்களா, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க உங்க லைஃப்ல இப்ப நீங்க படிச்சுட்டு போற டாபிக்ஸ் கிடையாது, இதெல்லாம் சும்மா எனக்கு நானும் இந்த புக் ஸ்டடியில சேர்ந்துக்கிட்டேன்னு கிடையாது. உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி புக் ஸ்டடி எல்லாம் தரோம். சும்மா நாங்களும் ஸ்டடி செஷன் பண்றோம், நானும் இந்த புக்கை படிக்கிறேங்கிறதுல எனக்கு யூஸ் கிடையாது. இது நீங்க பாக்குறதுல ஒரு 4-5 பேராவது உங்க லைஃப்ல ஓகே நம்ம இந்த செஷனுங்கிறதோட இந்த புக்ல டோர்க்கம் அப்படி போட்டிருந்தாரு, நம்ம அவேரா இதை நம்ம என்ன செய்யணும், குறைக்கணும், இல்ல அவேரா இதை கூட்டணுங்கிற ஒரு உணர்வோட நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் இந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்குள்ள போய் நல்லா ஸ்டோர் ஆகி உங்க லைஃப்ல உங்களால பிராக்டிக்கலா பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயம் தான். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா டோர்க்கம் புக்ஸ்ல நீங்க உட்காந்து ஒரு மணி நேரம் மெடிடேட் பண்ணுங்க, 2 மணி நேரம் மெடிடேட் பண்ணுங்க, இவ்வளவு சேவை பண்ணுங்கன்றதுல எங்கேயுமே இப்படின்னே சொல்ல மாட்டார். சின்ன சின்ன விஷயத்துல தான் கவனிக்க சொல்றாரு. இந்த சின்ன சின்ன விஷயத்தை தான் பெரிய மாற்றம் கொண்டு வரும். சரிங்களா, நாம நிறைய பேரை பார்த்திருக்கோம், ரெகுலர் மெடிடேஷன் பண்ணிருவாங்க, சேவை கூட பண்ணிருவாங்க. ஆனாலும் என் லைஃப்ல நான் 20 வருஷமா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றேன், ஏன் என் லைஃப்ல மாற்றம் வரலன்னா நீங்க அந்த சின்ன சின்ன விஷயத்துலதான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம்.
சரியா? ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்துல கவனிச்சு நம்ம மாற்றம் கொண்டு வரப்போ லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதனாலதான் இது சின்ன சின்னதா நமக்கு இவ்வளோ டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க. ஓகே, 13th பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எல்லாரும் கவனிங்க. Impatience and hurry cause more sickness in the world that one can imagine. Impatience என்னது? பொறுமை இல்லாதனம். ஹரி, சீக்கிரம் செய் சீக்கிரம் செய். ஓகே, நம்ம காலையில எந்திரிக்கிறப்போ எத்தனை பேரு ரிலாக்ஸ்டா பெட் அவுட் எந்திரிக்கிறோம்? இன்னொன்னு, எத்தனை பேரு பிள்ளைங்களை ஹரிபரியா எந்திரி 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 டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு ஸ்கூலுக்கு கிளப்புறோம்? யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்களோட உடலுக்கு உங்களை அறியாமே சிக்னஸ கொண்டு வந்துட்டு இருக்கீங்கிறாங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்க யார சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு, சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு மற்றவங்களையும் நீங்க அவசரப்படுத்துறீங்க பாத்தீங்களா? அதுவுமே சிக்னஸ கொண்டு வருங்கிறாங்க. இத காலையில எந்திரிக்கிறப்ப அது சொன்ன மாதிரி எத்தனை பேர் நீங்க ரிலாக்ஸ்டா எந்திரிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்களை போய் எப்படி ரிலாக்ஸ்டா கிளப்புறீங்க? உங்க பிள்ளைங்க கூட நல்ல ஒரு குவாலிட்டி டைமா காலையில ஸ்கூலுக்கு போறதை கொண்டு போறீங்கிறத கவனிச்சு பாருங்க. எல்லாருமே ஹரிபரி ஹரிபரி. இப்ப இந்த வேர்ல்டே பார்த்தோம்னா ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்குங்கிறோம். எல்லாமே ஃபாஸ்டா, எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுமே பார்த்தோம்னா ஃபாஸ்டா தான் எனக்கு வேணும். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் எனக்கு ஃபாஸ்டா வேணும். எல்லாமே அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஃபாஸ்டா ஃபாஸ்டா ஃபாஸ்டான்னு ஹரி ஹரி ஹரின்னு போயிட்டு இருக்கோம். அப்ப இதுதான், இந்த எனர்ஜி தான் உங்களை என்ன செய்யுங்கிறாங்க, நம்மள அறியாமே நம்மளோட உடல் நோய்க்கான காரணம் இதுவாதான் ஆகுது. இதை யாருக்குமே இது இன்னும் புரிஞ்சுக்க, இந்த உலகத்துல இருக்கிற நிறைய காரணத்துக்கு, நிறைய சிக்னஸ்க்கு இதுதான் காரணம். இதை நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாதுங்கிறாங்க டோர்க்கம் போட்டிருக்காரு. சோ அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அப்ப இப்ப நீங்க ஒரு இடத்துக்கே போறீங்கன்னா நிதானமா கிளம்புறோமா? இப்ப காலையில நம்ம ஹரிபரியா எந்திரிச்சு வேலையை ஆரம்பிச்சு எப்படி இருக்குன்னா, அந்த நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். சரிங்களா? சோ நீங்க கரெக்டா நிதானமா பொறுமையா ஒரு பொறுமையாங்கிறதுனால ரொம்ப ஸ்லோ சொல்லல நான், நிதானமா ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இந்த அவசரமா செய்யறது தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச ஆரம்பிச்சு நீங்களே உங்களை அறியாமே இன்னும் சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சீக்கிரம் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் அதை தான் இங்க டோர்க்கம் என்ன சொல்றாங்க, அந்த பொறுமையா நீங்க எந்த விஷயத்தினாலும் செய்ய ஆரம்பிங்க. முக்கியமா காலையில எந்திரிக்கிறப்பையும் உங்க பிள்ளைங்களை நீங்க ஸ்கூலுக்கு கிளப்புறப்போ எப்படி அவங்களை கிளப்புறீங்க? ஹரிபரியா கிளப்புறீங்களா? அப்ப அவங்களுக்கும் அதே எனர்ஜி தான் வரும். அப்ப அது என்ன செய்யும்னு போட்டிருக்காங்கன்னா, எப்பெல்லாம் நம்ம அந்த பொறுமை இல்லாம அவசரமா பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளோட ஒளியுடல், நம்மளோட ஆரா என்ன ஆகுமா, அதுவே ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிருமா. இப்ப ஸ்ட்ரெச் ஆகுறது, இப்ப ஆரா நல்லா பெருசாகிறது வேற. இது கஷ்டப்பட்டு அந்த இதை செய்யறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, ஆரா ஒரு முட்டை வடிவத்துல தான். ஹெல்த்தி ஆரா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, மேல பெருசாவும் கீழே சின்னதாவும் ஒரு முட்டை வடிவத்துல தான் இருக்கணும். இதுதான் ஒரு ஹெல்த்தியான ஆரா. ஆனா எப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி பொறுமை இல்லாமையும் அவசரமா ஒரு வேலையை செய்யறப்பையும் அப்ப அந்த ஆரா என்ன செய்யும்னா, ஸ்ட்ரெச் பண்ணி அதோட ஷேப்பே கம்ப்ளீட்டா மாற ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம ஆரால ஒரு டிஃபரன்ஸ் வருதுன்னா அங்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நார்மலா இருக்கிறதோட அதிகமா ஆகுறப்ப என்ன ஆகுது, அந்த இடத்துலதான் நமக்கு சிக்னஸ் வர ஆரம்பிக்குது. சரியா? சோ எப்பெல்லாம் நீங்க உங்களோட ஆராவுக்கு அந்த ஸ்ட்ரெச் கொடுக்குறீங்களோ, அந்த ஹரிபரியா பொறுமை இல்லாம எந்தெந்த விஷயம்லாம் நீங்க செய்றீங்களோ அப்பெல்லாம் உங்க சட்டில் பாடிஸ்ல என்ன உருவாகுதுன்னா, இரிட்டேஷன் உருவாகுது. இது நீங்க உங்களுக்கு பண்ணாலும் அதேதான், மத்தவங்களுக்கு பண்ணாலும் அதேதான். நீங்க மத்தவங்க போய் நம்ம ஆபீஸ்ல கூட சில பேர் எனக்கு வேலையை சீக்கிரம் முடிக்கணும் ஆபீஸ்ல நம்ம சொல்றப்போ முக்கியமா பாஸுக்கும் ஆகுது. அப்ப அந்த ஹரிபரியா நம்மளும் அப்ப அவங்க கூட சேர்ந்து செய்யறப்ப என்ன ஆகுது, நமக்கும் ஆகுது. சரியா? Hurry puts great pressure on the astral and etheric body and on the nervous system, irritating them with violently and producing imperil. அப்ப எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்க அவசரம் செய்யறப்போ உங்களை அறியாமே உங்களோட ஆஸ்ட்ரல் அண்ட் எத்ரிக் பாடிஸ்க்கு என்ன தரீங்க, பிளஸ் உங்க நர்வஸ் சிஸ்டம்க்கு ஒரு பிரஷர் கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு இடத்துல பிரஷர் கொடுத்துட்டே இருந்தா என்ன ஆகும், அது அதோட ஷேப்பை தான் மாத்தும்.
இப்போ ஒரு தண்ணி ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்லுல வந்து ஒரு ரிவர்ல இருக்கு. அப்ப அந்த ரிவர்ல தண்ணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகுது, அந்த கல்லுக்கு அந்த பிரஷர் போக 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 என்ன ஆகுது, அந்த கல்லோட ஷேப் மாறுது. அப்ப அது மாறுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பிரஷர் போய் இதே இது உங்க சட்டில் பாடிஸ்ல கொடுக்கறப்ப என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் உங்க சட்டில் பாடிஸ் அண்ட் உங்க நர்வஸ் சிஸ்டம்ல கொடுக்கறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இரிட்டேஷன் உண்டாகுது. பிளஸ் வயலண்ட் பிஹேவியர், வயலண்ட் எனர்ஜியுமே அந்த இடத்துல பில்ட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? இது ஒரு நாள் 2 நாள் ப்ராசஸ் கிடையாது. எப்படி அந்த கல்லுல போய் தண்ணி பிரஷர் பட்டு 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 கல்லோட ஷேப் மாறுற மாதிரி நம்ம சட்டில் பாடிஸ்லயும் அந்த மாதிரி தான் ஆகுது. சரிங்களா? சோ எந்த ஒரு விஷயத்துமே ஹரிபரியா செய்யாதீங்க. டேக் யூர் டைம், ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அந்த டைம்ல அந்த வேலை முடியணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப ஃபாஸ்டா ஆரம்பிச்சிருங்க, சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. அதே தான் மார்னிங் நீங்க உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறீங்க, இல்ல உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு கிளப்புறீங்கனாலும் இன்னையில இருந்தாவது இனிமேல் என்ன செய்யுங்க, பொறுமையா நிதானமா செய்ய பழகுங்க. இல்லாட்டினா உங்களை அறியாம உங்களுக்கும் நிறைய இரிட்டேஷன் வரப்போது. அந்த ஹரிபரியில வர்ற இரிட்டேஷன் வந்து உங்களுக்கு ஒரு வயலண்டான ஒரு நேச்சரும் உங்களுக்குள்ள வந்துடும். சரியா? சோ வயலண்ட் பிஹேவியர்ஸ், இப்ப நம்ம நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த வயலண்ட் பிஹேவியர் இருக்குன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம சின்னதுல இருந்தே அவங்களை எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படுத்தினாலையும் ஒரு காரணமா இருக்கலாம். நான் அதுதான் காரணம்னு சொல்லல, ஒரு காரணமா இருக்கலாம். சரிங்களா? சோ அதனால என்ன சொல்றாங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க சட்டில் பாடிஸ்க்கு பிரஷர் கொடுக்காம ரிலாக்ஸ்டா பொறுமையா உங்களோட வேலையை செய்யுங்க. ஓகே. 14th one, conscious distortion of facts creates great tension in the astral and etheric body. இது இன்னொரு ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. எத்தனை பேருக்கு ஒரு விஷயத்த, வீட்டுல நடக்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அதை அப்படியே போய் இன்னொருத்தங்களுக்கு சொல்ல தெரியும். அதுல ஒரு விஷயத்தையும் உங்களால மாத்தவும் மாட்டீங்க, கேட்ட விஷயத்தையும் எதுவுமே மாத்த மாட்டோம். அப்படியே போய் யாராலெல்லாம் சொல்ல முடியும்? சொல்ல முடியும்னா யூ ஆர் ரியலி கிரேட். ஆனா நிறைய பேரால பார்த்த விஷயத்த அப்படியே வந்து சொல்ல முடியுமானா கண்டிப்பா முடியாது. கூட சேர்ந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு ஆளை பத்தி சொல்றப்போ சில நேரம் இப்படிதான் சொன்னான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம், வேற சில விஷயங்கள். சரியா? அப்ப ஹார்மோனி, என் லைஃப்ல நிறைய ஹார்மோனி வேணும் வேணும்னு கேக்குறோம். ஆனா அதை பிரேக் பண்றது ஃபர்ஸ்ட் யாருன்னா நம்மளாதான் இருக்கும். சோ அதனால இப்போ ஒரு விஷயத்த அதே மாதிரி 100% அந்த எனர்ஜியோட சொல்ல முடியல, தெரியலன்னா அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். சரியா? சில நேரம் வந்து நானுமே வந்து எனக்குமே இன்னும் நான் அதுல 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. சோ நான் என்ன செய்வேன், அந்த மாதிரி விஷயத்த ஓகே நமக்கு இதை இன்னும் கரெக்டா இதை ஞாபகம் வச்சு சொல்ல தெரியலன்னா நம்ம அதை சொல்லவே வேணாம், டிஸ்கஸே பண்ண வேணாம்னு விட்டுருவேன். அதனால தப்பு இல்லை. நீங்க அதை மாத்தி சொல்லி அதை மாத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சட்டில் பாடிஸ்ல இப்ப இந்த டிஸ்டார்ஷன் அப்படின்னு என்னதுன்னா, இப்ப நம்ம ஆரால பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் நம்மளோட சட்டில் பாடிஸ்ல இந்த ஹார்மோனி மாற 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 என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு ஃபியர் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்கிட்ட ஒரு தப்ப சொல்லிட்டீங்க, அந்த 2 பேருமே திருப்பி எங்கேயோ மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அதை நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு அப்ப என்ன தோணும், ஐயோ நம்ம அன்னைக்குதான் இந்த ஆளை பத்தி சில தப்பான விஷயங்கள் எல்லாம் தப்பு தப்பா வேற நம்மள தெரியாம இல்ல தெரிஞ்சே கூட சில பேர் சொல்லிட்டோம். இப்ப அவங்க 2 பேரும் பேசுறாங்க, நம்மளை பத்தி தான் பேசுவாங்களோ, நம்ம சொன்னதை எதுவும் கண்டுபிடிச்சிருவாங்களோ, நமக்குள்ள என்ன ஆயிடும், நமக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். சோ அததான் டோர்க்கம் சொல்றாங்க. சோ எப்பெல்லாம் இந்த மாதிரி கான்சியஸா சில விஷயத்த நம்ம இந்த மாதிரி தப்பா பேசுறப்பயோ மத்தவங்க கிட்ட சொல்றப்பயோ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு ஃபியர் வந்துடும். அதே மாதிரி ஒரு டவுட்டும் வந்துடும், ஐயோ இவங்க 2 பேரும் பேசுறாங்க, நம்ம அப்ப சொன்னதை அன்னைக்கு நம்ம கரெக்டா சொன்னுமா இல்ல தப்பா சொன்னுமான்னு சொல்லி நம்ம மேலே நமக்கு டவுட் வந்துடும். அப்ப அந்த ட்ரூத்ங்கிறது டோர்க்கம் சொல்றாரு பாத்தீங்களா, பியூட்டி, குட்னஸ், ரைட்டியஸ்னஸ், ஜாய் அண்ட் ட்ரூத் ரொம்ப முக்கியம். அப்ப நமக்கு ஒரு விஷயத்துல 100% அது ட்ரூவான்னு தெரியாம இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்லவும் வேணாம். அந்த 100% ட்ரூத்த அதே மாதிரி சொல்ல தெரியலனாலும் பெட்டர் நம்ம சொல்லாம இருக்கிறது நல்லது. அந்த விஷயத்த பத்தி ஓகே எனக்கு அந்த விஷயத்த பத்தி அதே மாதிரி யாராவது வந்து உங்கள்ட்ட கேக்குறாங்க,
அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துதாமே, நீ அங்கதானே இருந்தியா, நீ பாத்தியா, என்ன பேசினாங்கன்னா, நான் அங்கதான் இருந்தேன், நான் பார்த்தேன், ஆனா எனக்கு அவங்க பேசின எல்லா விஷயங்களும் எனக்கு ஞாபகம் இல்லை. சில விஷயம் தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசின தப்பான விஷயத்த மட்டும் இந்த பர்சன் நல்லதும் பேசியிருப்பாங்க நமக்கு, ஆனா அது மறந்துருக்கும். ஆனா தப்பான விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குன்ட்டு இந்த நபர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்ப இவங்களோட அபிப்பிராயம் அந்த பர்சன் பத்தியும் தப்பா ஆகுறதுக்கும் நம்ம பொறுப்பாயிரும். சோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எனர்ஜி ஃபீல்டுல இருக்கிற ஹார்மோனியும் குறையுது, அந்த பர்சனோட எனர்ஜி ஃபீல்ட்ல இருக்கிற ஹார்மோனியும் குறைக்கிறதுக்கு யார் காரணமாயிரும்? நம்ம கான்சியஸா சொல்ற அந்த ஒரு ஃபேக்ட தப்பா சொன்னதோ காரணம், தப்பாங்கிறதோட ஃபுல்லா சொல்லாம கொஞ்சம் மட்டும் சொன்னதும் காரணமாயிரும். சோ இந்த மாதிரி விஷயத்துலயும் நம்ம அந்த மாதிரி இதுல இல்லங்க, எனக்கு கரெக்ட் 100% எனக்கு தெரியாது, சோ நான் அதனால ஃபுல்லா எனக்கு தெரியாதனால நான் அதை பத்தி சொல்ல விரும்பலன்னு சொல்லிடலாம். சரியா? சோ அததான் சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இது என்ன செய்யும், உங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணும், உங்க மேலேயே ஒரு டவுட்டை உண்டு பண்ணிரும், கடைசியில இது இரிட்டேஷனா மாற ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. இது எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமா உங்களுக்குள்ள இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபியர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்க மேலே என்ன ஆயிரும், சந்தேகம் இது இரிட்டேஷனா மாற ஆரம்பிச்சிடும். சரியா? சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால ஒரு விஷயத்தை பத்தி 100% நடந்த மாதிரியே கரெக்டா சொல்ல, ட்ரூத்தா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இல்லாட்டினா நம்ம சொல்லாம இருக்கிறது பெட்டர். அப்ப நீங்க இப்ப டிவில பாக்குற நியூஸ், ரேடியோல பாக்குற நியூஸ் எல்லாமே 100% ட்ரூத்தா இருக்கும்னா தெரியாது நமக்கு. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இல்ல. அந்த நியூஸ்ல சொல்றவங்க எதுவோ நம்ம அது உண்மை நம்புறோம். சோ அதனாலதான் கிரேட் டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, யூஸ் டிசர்ன்மெண்ட். ஜஸ்ட் பிகாஸ் இது ஒரு நல்ல சேனல்ல சொன்னாங்கிறதுக்காக அந்த பர்சன் பத்தின ட்ரூத் இது இருக்குமா, இல்ல எனக்கு பிடிச்ச பர்சன் இந்த விஷயத்த சொன்னனால இது ட்ரூத்தா இருக்குமா? 100% ட்ரூத். ட்ரூத்னா ஃபுல்லி ட்ரூத். அதுல 1% பொய்னா கூட அது பொய் தான். அப்பனா சோ நீங்க அதுலயே கவனிச்சு பாருங்க. அந்த மாதிரி உங்களால சொல்ல முடிஞ்ச விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டினா நம்ம ஷேரே பண்ண வேண்டாம். சோ ஷேர் பண்ணி உங்களோட எனர்ஜி பாடி, சட்டில் பாடிஸ்ல இருக்கிற ஹார்மனினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களோட எத்ரிக் பாடி, ஆஸ்ட்ரல், நீங்க உங்களோட ஆஸ்ட்ரல் பாடியில இதை செய்ய வேணான்னு தோணுது, செய்யாத, இதை செஞ்சா உனக்கு பிடிக்காது, இதை செஞ்சா கஷ்டப்படுவேன்னு தோணுது, ஆனா உணர்றது. ஆனா இத இல்ல, இவங்களுக்காக நான் செய்யறேன், அவங்களுக்காக நீங்க செய்யறேன்னு செஞ்சு அவங்களுக்காக நான் இதை சொல்றேன்னு சொல்லி ஷேர் பண்ணி என்ன பண்ணிடாதீங்க, உங்களோட 3 சட்டில் பாடிஸ்ல இருக்கிற ஹார்மனிய இழந்துடாதீங்க. இது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா நம்ம நிறைய நேரம் ஒரு இடத்துல நடந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்றோம். அது நான் சொன்ன மாதிரி, டோர்கம் சொன்ன மாதிரி ட்ரூத்ஃபுல்னஸோட சொல்ல முடியுதா அப்படிங்கறத கவனிச்சுப்பாரு. சரியா? அப்ப உங்க சட்டில் பாடிஸ்ல ஹார்மனி இல்லைன்னா என்ன ஆகும்னா, அப்பதான் உங்களுக்கு இரிட்டேஷன் உண்டாக்கி பாடி இன்னும் சிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. சரியா? 15th பாயிண்ட். இன்னைக்கு நம்ம 15th பாயிண்டோட முடிச்சுக்கலாம். Intensification of the astral body is caused by primarily by hatha yoga exercises, breathing exercises, chanting mantra, doing tai chi, and curiously enough by excessive sexual activity. Intensification என்னது of astral body னா உங்க சட்டில் பாடி நம்மளோட சட்டில் பாடிஸ் எல்லாமே வேவரியா தான் இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ளோயிங்கா தான் இருக்கும். பிளஸ் அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மூவ் பண்றதுக்கு இடம் இருந்தாதான் மூவ் ஆயிட்டே இருக்கும் நம்ம சட்டில் பாடிஸ்ல இருக்கிறது. ஆனா இப்ப இங்க டோர்கம் சொன்ன மாதிரி ஹத்த யோகா இது யோகாசனாஸ், சில பிரீதிங் எக்ஸசைசஸ், சில மந்த்ராஸ சாண்ட் பண்றது, தாய்ச்சி டெக்னிக் தெரியும்ல, சில நேரம் தாய்ச்சி பண்றது, இல்லாட்டி சம்டைம்ஸ் இல்ல எப்பயுமே உங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டி எக்ஸசிவா இருந்தது, பியாண்ட் யோர் தேவைகள். உங்களுக்கு டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, செக்ஸ் வச்சுக்கிறதே இட் இஸ் ஒன்லி ஃபார் கிரியேட்டிங். ஒரு பேபி கிரியேட் பண்ணணும்னா தான் செக்ஸ் வச்சுக்கணும், இல்லாட்டினா நம்ம அந்த செக்ஸ் எனர்ஜிய யூஸ் பண்ணாம இருந்தாதான் நல்லது. சோ நீங்க எப்பெல்லாம் அதையும் தாண்டி நம்ம யூஸ் பண்றப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆஸ்ட்ரல் பாடி ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சிடும், டைட் ஆக ஆரம்பிச்சிடும்.
சரிங்களா? இப்ப உங்களுக்கு கழுத்துல ஸ்டிஃப்னஸ் இருக்கு சொல்றோம் பாத்தீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அந்த கழுத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஆஸ்ட்ரல் பாடியில இருக்கிற எனர்ஜி வந்து ஸ்டிஃப் ஆயிரும். அதனாலதான் கழுத்து ஸ்டிஃப்னஸ் வருது. நம்மளால இங்கிட்டும் அசைக்க முடியாது. சில நேரம் நம்ம பேஸ் ஆஃப் த ஸ்பைன்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் வருது சொல்றோம் பாத்தீங்களா? பேஸ் ஆஃப் த ஸ்பைனா நம்மளோட முதுகு தண்டின் கீழ் பகுதியில அது வந்து உங்களுக்கு பினான்சியல் இன்செக்யூரிட்டிஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும். நிறைய பேர் லோவர் பேக் பெயின் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, நீங்க அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. சோ அததான் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, சம்டைம்ஸ் இது நான் சொன்னதும் ஒரு காரணம், உன்னானு அவர் சொன்ன மாதிரி இந்த ஹத்த யோகாலாம் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏரா முடிஞ்சிருச்சு, நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ நிறைய மெடிடேஷன் பிளஸ் கான்சியஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ற ஏரால இருக்கும். மனித சமுதாயம் அந்த அளவுக்கு இவால்வ் ஆகி வந்துட்டோம். ஆனா இன்னும் நீங்க ஹத்த யோகா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் அதுதான் உங்க ஆஸ்ட்ரல் பாடி ஸ்டிஃப் ஆகிறதுக்கான காரணமா இருக்கலாம். அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடி ஸ்டிஃப் ஆச்சு அப்படின்னா என்ன இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி தான் அங்கங்க பிசிக்கலி உங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும். சில விஷயத்துல வந்து இதுதான் சொல்லி தப்பான விஷயத்த நம்மளே புடிச்சு வச்சுக்கிட்டு ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இதுதான் ரைட்டுங்கிறோம். இதுதான் உங்களுக்கு இரிட்டேஷன் உண்டு பண்ணுங்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னங்க, ஹத்த யோகா பண்ணா நல்லதுங்கிறாங்க, பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணா நல்லதுங்கிறாங்கன்னா, டோர்க்கம் அக்கார்டிங் டு டோர்க்கம் சராதரியன் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி மனித சமுதாயம் இவால்வ் ஆகி இப்ப மெடிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கும். சரிங்களா? சோ இப்ப நிறைய நம்ம பண்ண வேண்டியது என்னதுன்னா, மெடிடேஷனும் கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான சில செயல்கள் மட்டும்தான் செய்யணும். இன்னும் நீங்க வந்து மனித சமுதாயம் எத்தனையோ ஜென்ம காலத்துக்கு முன்னாடி பண்ண அந்த யோகாசனாஸும் பிரீதிங் எக்ஸசைஸையும் பண்ணிட்டு இருக்கீங்க, பிளஸ் மந்திரம் சாண்டிங், அதெல்லாம் வந்து முந்தி காலத்துல இந்த மந்திரம் இது இதுக்குன்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க இன்னமும் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, ஆஸ்ட்ரல் பாடி ஸ்டிஃபாவும் ஆயிடும். அதுல இருக்கிற அந்த ஒரு இப்ப நம்ம ஹார்மோனியா பார்த்தோம் பாத்தீங்களா, ஹார்மோனினா வேவிங்கா இருக்கும், ஒரு நல்ல ஃபீல், அந்த இதெல்லாம் இல்லாம போயிரும்னு சொல்றோம். இது இன்டைரக்டா என்ன செய்யணும், உங்களுக்கு இரிட்டேஷன் உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க. சோ சம்டைம்ஸ் வந்து ஹாலுசினேட்டிவ் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் பார்த்தோம்னா அவங்களோட ஆஸ்ட்ரல் பாடி வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்டிஃபா ஹார்டா ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. பிளஸ் ஆஸ்ட்ரல் பாடி இன்னொன்னு எப்ப இன்டென்சிஃபை ஆகும் அப்படின்னா வந்து, ஒரு டிஸ்கோ மியூசிக் கேக்குறீங்க, ராக் மியூசிக் கேக்குறீங்க, இந்த மாதிரி இந்த டொம்னு கேக்குற அந்த மாதிரி ஒரு மியூசிக் கேட்டீங்கன்னா இது எல்லாமே உங்க சட்டில் பாடிஸ்ல இந்த இம்பெரலுங்கிற பாய்சனை உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது கூட சேர்ந்து பாட்டு கேட்கறது மட்டும் இல்ல, அது கூட சேர்ந்து டான்ஸும் ஆடிட்டு இருந்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட மென்டல் பாடியை வந்து பேரலைஸ் அட்டாக் மாதிரி ஆக்கிருமா. இப்ப பிசிக்கல் பேரலைஸ்னா என்ன பண்ணோம், படுத்த படுக்கையா உடம்பு அசைக்கவே முடியாது, பேரலிட்டிக் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. டோர்க்கமிங் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி மியூசிக்கை கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி டான்ஸும் ஆடிட்டு இருந்தோம்னா நம்மளோட மென்டல் சிஸ்டம்ல ஒரு பேரலிட்டிக் அட்டாக் வந்த மாதிரி ஆயிரும். அப்ப உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிரும். அப்ப உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்களால யோசிக்க முடியாது, என்ன செய்யணுங்கிறத யோசிக்க முடியாது, நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட அந்த தாட் ஃபார்ம் கூட உங்களால வந்து உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப எப்படி இருக்கும், ஒரு பிசிக்கலி ரொம்ப டிப்ளீட்டா இருக்கும், ரொம்ப டவுனா இருக்கும், நம்ம படுத்து தூங்குனா போதுங்கிற அளவுக்கு இருக்கும். சோ அததான் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு நம்ம தேவையில்லை. அப்ப மெயினா இப்ப இருக்கிற பப்ல பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய அங்கதான் போறாங்க. அந்த மியூசிக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் எந்திரிச்சு ஆடுறாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன செய்ய போகுது, அவங்களோட மென்டல் பாடிய பேரலைஸ் ஆக்க போகுது. அப்ப அவங்களால ஒரு நல்ல விஷயம் இல்லை, எந்த விஷயத்தையுமே அவங்களால வந்து திங்க் பண்ணவே முடியாது. அப்ப நீங்க திங்க் பண்ணாதான் பிசிக்கலா உங்களால எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். அப்ப திங்கே பண்றாதப்போ எப்படி இருக்கும், நல்லா சுகமா தூங்கிட்டே இருந்தா சுகமா இருக்கும்னு நல்லா தூங்குவாங்க. அந்த பர்சன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோவா டிப்ரெஷனுக்கு போக ஆரம்பிச்சுக்கும். சரிங்களா? அதனாலதான் வந்து பப்புக்கெல்லாம் ரொம்ப இல்ல போவே போவாதீங்க அப்படின்னு நமக்கு இப்ப தெரியுது. ஏன் நம்ம போனா என்ன ஆகும், அப்ப நம்மளோட மென்டல் பாடியே வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், பேரலிட்டிக் அட்டாக் வந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சு. சரியா? சோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து நாய்ஸ். ஆக்சுவலா அந்த நாய்ஸ் வந்து யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. we will meet on Tuesday 6:30. இரிட்டேஷன் புக்ல இருந்தே நாய்ஸ் நம்மள எப்படிலாம் பாதிக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.